சாப்டரோட ஸ்டார்ட்ல நம்மளுடைய நீனாவும் லியும் வந்து மேல இருந்து கீழே குதிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க ரொம்ப நர்வஸா வந்து ஃபீல் செய்யாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பவரை வந்து நம்மளுடைய லீக் வந்து ஷேர் செய்யறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு பேரும் வந்து அழகா வந்து கிரவுண்ட்ல லேண்ட் ஆகுறாங்க. சிம்பிள் விஷயம் தான். நம்ம ஒரு பூனையை வந்து மேல இருந்து கீழே போட என்ன ஆகும், அது வந்து நேரா வந்து திரும்பிக்கும். ஸோ அது பாடிக்கும் இந்த டேமேஜும் ஏற்படாது. ஸோ அந்த பவர் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் குதிக்கும் போது அப்ப நீனா சொல்றாங்க, "எப்படி இருந்தது இந்த விஷயம்? ரொம்ப அமேசிங்ல. நான் வந்து என்னுடைய பவர வந்து உன் கூட ஷேர் செய்துட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பார்க்குறான். என்ன நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கொமட்டுற மாதிரி ஃபீல் பண்றான். அப்ப வந்து அங்கருந்து சத்தம் கேட்குது. "கியா" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸா நம்மளுடைய பேக் ராபிட்டா பொசஸ் செய்திருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க தான். ஹீரோ பார்க்குறான். "நோ வே" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்மளுடைய பேக் பார்த்தீங்கன்னா வந்து அழகா அங்க வந்து ரொம்ப வந்து சோர்வா நடந்து போறாங்க. அப்படின்னு என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு வந்து நேரம் இல்ல. அவள வந்து கம்ப்ளீட்டா பொசஸ் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அவள பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ, இத நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் வார்ம் அப் செய்தாகணும்னு சொல்லிட்டு நீனாவும் சொல்றாங்க. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு புடிக்க பார்க்குறாங்க நம்மளுடைய ராபின. ஸோ எல்லா அட்டெம்ப்ட்டுமே வந்து ஃபெயில் தான் ஆகுது. அந்த ராபிட் வந்து அசால்ட்டா வந்து எஸ்கேப் ஆகுது. ஸோ நம்மளுடைய நீனாவுடைய முயற்சி வந்து தோல்வி அடையுது. கடைசியில அந்த ராபிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் மேல வந்து உட்கார்ந்து இருக்கு. அப்ப வந்து அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஏன்னா இவங்க பூனை தானே, ஓகேங்களா? அடிக்கடிக்கு இந்த ன்னு வரும். ஸோ நான் உங்களுக்கு நல்லா இருந்தேன் சொல்றேன், ஓகேங்களா? அப்ப வந்து ராபின் வந்து எனக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ அவ வந்து கம்ப்ளீட்டா அந்த ராபிட்டால பொசஸ் செய்யப்படல. ஸோ 50-50 தான் இப்போதைக்கு இருக்காங்க. யாரா வந்து இதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய லியோ வந்து ராபின் அவ வந்து அழுவுறா அப்படின்னு சொல்லி கத்துறான். ராபின் நீ ஏன் வந்து ஓடுற, நீ வந்து நார்மல் ஆகிறதுக்கு நீ ஜஸ்ட் அந்த டோர்னமெண்ட் ஜாயின் செய்தாலே போதும்னு சொல்லிட்டு அவன் கீழே இருந்து சொல்றான். அப்ப நீனாவோ நான் எதிர்பார்த்ததை விட இந்த பொசிஷன்ன்றது ரொம்பவே வந்து ஃபாஸ்டா ஏற்படுது. அதே போல இவனுடைய ஃபேவர்ஸ் இந்த ரேபிட்டா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு பெரிய காது கொண்டு இருப்பாங்க. அதே போல அவங்களுடைய பவர் என்னன்னா வந்து ஜம்ப் செய்யறது தான். அதனால வந்து என்னால வந்து ஃபோக்கஸும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீனா சொல்றாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி தான். அவ வந்து ஒரு ஹெர்பிவோர். அதனால தான் அவ இவ்வாறு செய்றான்னு சொல்லிட்டு சொன்னோனே, நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், ஓகேங்களா? ஸோ இவ்வாறு இருந்துச்சுன்னா நம்ம வந்து இவள கம்ப்ளீட்டா வந்து இழந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீனா சொல்லும்போது, நம்ம ஹீரோ யோசிக்கிறான், என்னது ஹெர்பிவோரா? இப்போ வந்து அனிமல் இன்ஸ்டிங்க்ட்ன்றது நீனாவோட லேண்டிங் வச்சு நம்ம கண்டுபிடித்தோம். அதாவது நீனாக்கு வந்து ஒரு கேட்டா இருக்கா, இவ்வாறான பவர் பொசஸ் செய்திருக்கா. ஸோ நீனா வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. சொல்றத வந்து கொஞ்ச நேரம் நீ கேட்டு பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் கொடுக்குறான். நீனா வந்து அதை பொறுமையா கேட்கறாங்க. ராபின் பாத்தீங்கன்னா அழகா பில்டிங் விட்டு பில்டிங் வந்து ஜாலியா வந்து ஜம்ப் பண்ணிட்டு போறாங்க. ராபிட் என்ன பண்ணுவோம், சேம் திங் தான், ஓகேங்களா? அப்ப நீனா அவங்களுடைய ஷார்ப்பான கிளாஸ் அந்த நகங்களை கொண்டு வந்து இடத்த வந்து அப்படியே பிடிக்கலான்னு தான் முயற்சி செய்யறாங்க. ஸோ ராபின் வந்து அழகா வந்து ஜம்ப் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டா பொசஸ் செய்துட்டாங்க, ஓகேங்களா? அப்ப வந்து வேக வேகமா ஓடுறாங்க. நீனா வந்து பிடிக்க முயற்சி பண்றாங்க. ஸோ அப்ப வந்து இவங்க மேல இருக்க ரூஃப்ல வந்து ஜம்ப் பண்றாங்க. அப்படின்னா வந்து சிரிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் வந்து பிளான் போட்டு கொடுத்திருப்பான். என்னன்னா வந்து ஒரு கார்னிவோர்ன்றது ஸ்பிரிண்டர். இந்த பூனை நம்ம பார்த்து நீனான்றவங்க அவங்க வந்து நான்வெஜ் அந்த நான்வெஜ்ஜை சாப்பிடுறவங்க. அதை நம்ம கார்னிவர்னு சொல்லுவோம். அதே வந்து நம்ம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப பொசஸ் பண்ணியிருக்க பேக்க வந்து ரேபிட். அது வந்து ஒரு ஹெர்பிவர். ஸோ ஹெர்பிவர்ன்றது ரொம்ப தூரம் வந்து ஈஸியா ஓடக்கூடிய தன்மை கொண்டது. இதே வந்து நீனா வந்து கார்னிவரா இருக்கிறதால அவங்களுக்கு வந்து வேகமா ஓடுற பவர் இருக்குது. அதாவது அவங்க ஸ்பிரிண்டர்னு சொல்றான். ஸோ என்ன விஷயம்னா வந்து ஹெர்பிவோரை வந்து நம்ம ஓப்பன் ஏரியால பிடிக்க முடியாது. ஸோ நம்ம ஒரு முயலே வந்து பிடிக்க போறோம்னா ஓப்பன் ஸ்பேஸ் வந்து ஈஸியா வந்து குதிச்சு ஓடிடும். இதே வந்து க்ளோஸ்டா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பிளான் போட்டு கொடுத்துருக்கான். ஸோ நம்ம இப்படிதான் வந்து நீனா வந்து பிடிக்க போறோம். அதாவது டிரைவ் அண்ட் ஹண்ட்ரன் இதுக்கு நேமும் வைக்கிறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரூஃபுக்கு போறான். எப்படின்னா வந்து அவன் கால்னா வந்து தடுக்கி விட்டு விழுந்து கஷ்டப்பட்டு எழுந்து வந்து மேலே போறான். எப்படின்னா வந்து நம்ம ராபினை வந்து இந்த ரூஃபுக்கு வந்து ஜம்ப் பண்ண வைக்கணும். ஸோ நம்ம ஹீரோ வந்து விழுந்திருந்தாலும் ஹீரோவை பத்தி இந்த ஞாபகம் வருது. ஏன்னா வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னது. உடனே வந்து கண்ணாடி எடுத்து போட்டுன்னு ஸோ மாசா வந்து நடந்து போறான். ராபின் கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ண சொல்லிட்டு தத்தி நடந்து போறான். ஸோ கரெக்டா வந்து நம்மளுடைய அந்த ரேபிட்டும் வந்து ரூஃப்ல வந்து குதிக்க வராங்க. ஸோ நீ இதை பண்ணிட்டு நீனான்னு சொல்லிட்டு நம்மளுடைய லியோ மனசு நினைக்கிறான். ஸோ நான் வந்து அவன் லேண்ட் ஆகிற ஸ்பாட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நிக்கணும் ரூஃப் டாப்ல சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஓடி போறான். ஸோ
இவ வந்து இவ்வாறு விழும் சமயத்துல தான் வந்து நான் உள்ள பிடிக்கும்னு சொல்லிட்டு ராபின் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைக்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டா வந்து நம்மளுடைய ராபின் வந்து அந்த ராபிட் வந்து பொசஸ் செய்திருச்சு. நோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கத்துறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயினை வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ நான் வந்து உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பிடிக்கிறான். எப்பவுமே நான் வந்து உன்னை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் செய்து நானாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு உன்னோட சைல்டுஹுட் வந்து யோசிச்சு பார்க்குறான். இதில் வந்து அழுதுனே வந்து நம்ம ஹீரோ சொல்றான், இந்த தடவை நான் வந்து உன்னை விட மாட்டேன், நான் வந்து ப்ராமிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம நீனாவா மாடிக்கு வந்து கத்துறாங்க, ஏய் என்னடா விளையாடுற லூஸ் மாதிரி, ஃபர்ஸ்ட் வந்து ரேபிட் டோர்னமெண்ட் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணு. நம்ம ஹீரோ தானே ஜட்ஜ், ஓகேங்களா? அப்போ வந்து சைல்டுஹுட் நம்ம ஷோ பண்றாங்க. பேக் வந்து அழுதுன்னு இருக்காங்க. அப்போ நம்மளுடைய லீ வந்து சின்ன வயசுல இருக்கான். நீ வந்து அழுவாத ராபின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான், நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் செய்யறதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கியூட்டா வந்து நம்ம ஷோ பண்றாங்க. ரேபிட் ஜோர்ஜ் டோர்னமெண்ட் சொல்லிட்டு ஜட்ஜ் ஆகி நம்மளுடைய ஹீரோ வந்து கத்துறான். ஸோ கத்துனா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு லைட் மாதிரி வந்து பாஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி வந்து அந்த பூலோகத்துக்கு வந்தாங்களோ அந்த டிசெண்டன்ட்ன்றவங்க, ஸோ அது லைட் பாஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய வேக் வந்து ஃப்ரீ ஆகுறாங்க. அவங்களுக்கு அருகாமையில பார்த்தீங்கன்னா ஒரு ரேபிட் ஃபேஸ் மாதிரி வந்து ஒன்று அப்பியர் ஆகுது. நீனாவை வந்து ஓடி வந்துட்டாங்க, ஓகேங்களா? அப்போ வந்து இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லீயும் பார்க்கலாம். அதுக்குள்ள வந்து எல்லாரும் வந்துட்டாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நீனா சொல்லும்போது நம்மளுடைய லீவும் பார்க்குறான். என்ன சொல்ற அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதற்காக நான் வந்து இத்தனை ஆண்டுகளா வந்து காத்துட்டு இருந்தேன். அப்போ நம்ம ஜட்ஜும் கேட்குறான். ஜட்ஜ்னா வந்து நம்மளுடைய ஹீரோ தான், ஓகேங்களா? யார் வந்துட்டா அப்படின்னு கேட்கும்போது சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த லைட் மாதிரி எரியும். ஸோ வந்து காடோட டிசெண்டன்ஸை வந்து எல்லாரும் வந்து பூலோகத்துக்கு வந்துட்டாங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த போட்டிக்காக தான். அப்படின்னா சொல்றாங்க. அவங்க யாருன்னு பார்த்தோன்னா, மத்த ஜோடியாக் காட்ஸ் தான் அஃப்கோர்ஸ் இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஜோடியாக் காட்ஸ்னா வந்து இந்த 12 ஜோடியாக் கேர்ள்ஸை வந்து சூஸ் ஆகிறதுக்கு அவங்களுடைய ஸ்பிரிட்ஸை வந்து அனிமல் மூலியமா சமன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து பூலோகத்துல இந்த போட்டி வந்து நடக்க போகுது. ஸோ இதற்கு வந்து ஒரு பர்சன் வந்து சூஸ் செய்திருக்காங்க. நம்மளுடைய பேக்கோ வந்து ரேபிட்டால பொசஸ் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்மளுடைய பேக் வந்து கண் விழிக்கிறாங்க. பேக் ராபின் தான் அவங்க ஃபுல் நேம், ஓகேங்களா? ராபின் நீ வந்து எழுந்துட்டியா, ஃபைனலி நான் உன்னை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிட்ட வரும்போது, ஏய் நீ ஏன் இங்க இருக்க ஊஜு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கத்துறாங்க. இது வந்து என்னுடைய பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியே வந்து நீனா நோட்டீஸ் பண்றாங்க, ஏய் நீ அந்த நேக்டா இருந்த விமன் தானே, அதுவும் இல்லாம இப்ப நீ எல்லாம் என்னோட கிளாத்ஸ் எல்லாம் போட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வந்து ஒரு வாய்ஸும் கேக்குது, நீ வந்து ஆல்ரெடி செத்துட்ட, இப்ப எதுவும் நடக்காத மாதிரி கத்திட்டு இருக்கியா? உடனே வந்து நம்முடைய பேக்கும் சைடுல திரும்பி பாக்குறாங்க. நான் என்ன கனவுல இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க. அந்த ராபிட பார்த்துட்டு தான் சொல்றாங்க. அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இது ஒன்றும் கனவு கிடையாது, ப்ராபப்ளி உனக்கு இது தெரிய வாய்ப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம பேக் பாக்குறாங்க, இது கனவு கிடையாதா ஷியூரான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அந்த ராபிட்டா நம்மளுடைய பேக்கை போட்டு தடவின இருக்கு. அதே போல எனக்கு இந்த ராபிட் கூட ஃபீல் ஆகுற சென்சேஷன்றது ரொம்ப வந்து கனெக்டடா இருக்குது, அதுவும் ரியலா தோன்றதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நீனா வந்து விளக்குறாங்க, 12 ஜோடியாக் டோர்னமெண்ட்ல இப்ப நீனும் ஒரு பார்ட்டிசிபென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்மளுடைய மேக்கும் என்ன நீ எக்ஸாக்டா சொல்ல வர, அந்த 12 ஜோடியாக் டோர்னமெண்ட்ன்றது என்னது அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய லீவும் சொல்றான், எனக்கும் வந்து அதை தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என்ன அந்த 12 ஜோடியாக் டோர்னமெண்ட்ன்றதுன்னு கேட்கும்போது, வெல் அப்படின்னு சொல்லிட்டு நீ நான் சொல்ல வரதுக்குள்ளே ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதுன்னு சொல்லிட்டு அந்த ரேபிட் வந்து இன்டர்ஃபியர் ஆகுது. இந்த பூனைன்றது வந்து உங்ககிட்ட வந்து உண்மை எதுவுமே சொல்ல போலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நம்மளுடைய நீனா வந்து பயப்படுறாங்க. நான் வந்து முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சிம்பிளா வந்து விளக்குறேன், அது வந்து நேர்மையான வழியிலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த 12 ஜோடியாக் டோர்னமெண்ட்ன்றது ஒரு புனிதமான காம்படிஷன். இதுல வந்து 12 அனிமல்ஸ் அது வந்து கடவுளை வந்து சொர்க்கத்துல ப்ரொடெக்ட் செய்யும். இதற்கான ஆர்டரை வந்து சூஸ் செய்யறதுக்கு தான் வந்து இந்த காம்படிஷன் நடக்கும். ஸோ நான் கீழே தான் ஆல்ரெடி சொன்னேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கேட்டும் கேட்குறாங்க. அதே போல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜட்ஜ் கிட்ட வந்து இவ்வாறான ஜுவல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு நெக்லஸ் போட்டுருவோம் பாத்தீங்களா, அதுதான் ஷோ பண்றாங்க. அதே போல இந்த ஜட்ஜுடைய கடமை என்னன்னு பாத்தீங்கன்னா, 12 டிவைன் ஸ்பிரிட்ஸ் இந்த பூலோகத்துக்கு வந்து காடோட டிசெண்டன்ட் வந்திருக்கும் பாத்தீங்களா சொர்க்கத்துல இருந்து, அவங்கள வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஜட்ஜோடைய கடமையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இந்த டோர்னமெண்ட்டையும் வந்து நடத்தணும், அதுவும் 100 நாளுக்குள்ள அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய ஹீரோ கேக்குறான், ஆனா ஏன் நீ வந்து ராபினோட பாடியை வந்து பொசஸ் செய்த? அப்ப அந்த ரேபிட் சொல்லுது, இது வந்து ஏன்ஷியன்டா நடந்த அந்த ஜோடியாக் டோர்னமெண்ட் மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது.
பிரசன்ட்ல இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா வந்து இந்த பூலோகம்ன்றது ஹெவன்ஸ்ல இருந்து செப்பரேட் ஆகி இருக்கு. அதே போல இப்ப கடவுள் வந்து இங்க வரதுன்றது பாசிபிள் கிடையாது. அதனால அவரு இவ்வாறான பூலோகத்துல வாழ ஒரு ஹோஸ்ட வந்து செலக்ட் செய்யறாரு. அப்ப வந்து ஒரு ஹோஸ்ட்னு பாக்குறாங்க. ஆமா, 12 டிவைன் ஸ்பிரிட்ஸும், அதாவது அந்த இப்ப கடவுளா இருக்காங்க, அவங்க வந்து டைரக்டா அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு இவ்வாறான ஹோஸ்ட வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இன்ஸ்டெட் அவங்களா வந்து கலந்துக்காம, அவங்களுடைய பவர வந்து இவ்வாறு டிசெண்டன்ட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் செய்றாங்க. ஸோ கடவுளுடைய சார்பா இந்த நபர்கள் தான் அவ்வாறான போட்டியில வந்து கலந்துக்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேட் வந்து தெளிவான விளக்கத்த குடுத்துட்டு நம்மளுடைய பேய் உடம்புக்குள்ள போயிடுது. இதே போல தான்னு சொல்லிட்டு, ஸோ இது வந்து காடுடைய பவர் தான் இந்த ஸ்பிரிட்ன்றது. அப்போ வந்து நம்மளுடைய பேக் ராபின் உடம்புக்குள்ள வந்து போனோடனே ரொம்ப கியூட்டா மாறிடுறாங்க அந்த ராபிட் மாதிரி. உடனே வந்து நம்ம ராபின் கத்துறாங்க, ஏய் நீ வந்து ப்ளீஸ் வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாங்க இவ்வாறு கடவுளோட டிசெண்டண்டா பூலோகத்துக்கு வரும்போது எங்களுடைய செவிலியோ சில சமயம் எழுந்துருவோம். ஸோ நீ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அந்த ராபிட் வந்து கட்டுக்கடங்கமா சென்றாங்க பாத்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைடு எஃபெக்ட் தான். ஒரு பாடியில வந்து 2 சோல் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ராபிட் வந்து தெளிவான விளக்கத்தை நம்முடைய ஜட்ஜ் ஆகிய ஹீரோக்கு கொடுக்குது. வெயிட், நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கலாம். அதாவது ஒரு 12 காட்ஸ்ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அப்ப 12 ஸ்பிரிட்ஸ் இங்க ஒரு ஆள் இருக்காங்கன்னா அப்ப 11 பேர் வந்து இதே மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஏர்போர்ட்டையும் காட்டுறாங்க. அங்க ஒரு கேர்ள் வந்து வெளில வராங்க. ஸோ ஆப்வியஸா வந்து இவங்களும் அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபினோமினன் ராபின் போல தான் எதிர்கொள்வாங்க. அங்க ஒரு குட்டி பையனும் கேக்குறான், அம்மா அந்த லேடியோடைய கிளாத் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பொண்ணு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் நீ பார்க்காத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா வந்து ஒரு குட்டி சிக்கன் இருந்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து படம் போட்டு ஒரு டிஷர்ட்டும் ஒரு சின்ன பேண்ட்டும் போட்டிருக்காங்க. வெயிட் அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணை மட்டும் நின்று பாக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து நானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாம பாக்குறாங்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு வெள்ளை டைகரோ அல்லது ஜீப்ராவோன்னு தெரியல. ஸோ ஒரு பில்டிங் மேல நின்று பார்த்துன்னு இருக்கு. சுத்தி எல்லாரையும் வந்து அடிச்சு போட்டுடுச்சான்னு தெரியல. இன்னும் வந்து இதே போல 11 பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஷோ பண்றதோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.